தெய்வமே, நன்றியோடு சொல்லிக்கிறோம். தேவரே, வைராக்கியத்தின் ஒரு ஆண்டாய் நீ செயல்பட போகிறீர். போஷிக்கிற விஷயத்திலே ஒரு வைராக்கியத்தோடு வந்திருக்க போகிறீர். என் பிள்ளைகளை யார் பகைத்தாலும், யார் பாவத்துக்கு இழுத்தாலும், யார் பிள்ளைகளை குயிலை தருகிறார்களோ, எருசலேம் மக்களுக்கு யார் குயில் நோண்டுகிறார்களோ, யார் மாயமந்திரம் செய்கிறார்களோ, வைராக்கியமாக எழுந்தள்ள போகிறீர். எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியமாய் எழுந்தள்ள வேண்டிய வாக்கு பண்ணுகிறீர் கர்த்தாவே. இந்த ஆண்டு போஷிப்பதே வைராக்கியத்தோடு எழுந்தள்ளுவீராக. இயேசுவே, எங்களை பகைக்கிற கூட்டம், விரோதிக்கிற கூட்டம், ஏமாற்றுகிற கூட்டம், மயக்கிற கூட்டம், வஞ்சிக்கிற கூட்டம், மாயத்திலே மயக்கி வைத்திருக்கிற கூட்டம் வைராக்கியத்தோடு எழுந்தருளி இருக்கிறீர் கர்த்தாவே. கொடுத்த வார்த்தை சத்தியம், வசன சத்தியம், வெளிப்பாடு நிச்சயம் நடக்க போகிறது ஐயா. விடமாட்டி, என் பிள்ளைவர்களை விடமாட்டி, ஊழியத்தை விட்டு விளக்க மாட்டீர் ஐயா. தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் எழுந்தருளுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரோடு இருந்து நீ பேசுவீராக. விட முடியாத பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க வைராக்கியமாய் கர்த்தர் எழுந்தருளுவார். வைராக்கியமாய் விட வைப்பார், வழி கட்டாமல் விட வைப்பார். தேவன் அப்படியே கிரியை செய்ய போகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, வசனத்தை கொடுத்தி எந்த நோக்கத்தோடு கொடுத்து எனக்கு தெரியாது. நீ பேசுவீராக. மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் சிந்தை வெளிப்படக்கூடாது, என்னுடைய சுபா வெளிப்படக்கூடாது. ஆவியார் வெளிப்படுவீராக. என் நாவை அக்கினிமயமான நாவை மாற்றுவீராக, அக்கினிமயமான நாவை மாற்றுவீராக. பேசும்போது இறுதி கொய்துட்டு எறியட்டும். நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகேரியா 1 வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியம். எப்படிப்பட்ட வைராக்கியமா? மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சில வேளையிலே எருசலேமுக்காகவும், அப்பனா எருசலேமுக்காக கூட நான் மகா வைராக்கியமாக எழுந்தருவேன். நம்ம சின்ன சபைக்காக கூட தேவன் எழுந்தள வல்லவராயிருக்கிறார். தேவன் எழுந்து எப்படி எழுந்தளவராம்? மகா வைராக்கியம். ஆண்டவரின் நாமத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நீங்களே விரும்பாத பட்சத்திலேயோ கர்த்தர் வழி கட்டாயமா அப்படி ஆட்டி அலட்டி உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். அப்படி வைராக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். எருசலேமுக்காக மகா வைராக்கியமாய் நான் எழுந்தள்ளுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? சகேரியா 8 கொஞ்சம் எடுத்து எல்லாரும் பாருங்கள். அந்த வசனத்தை 2 வசனத்திலிருந்து 5 வசனம். நான் சீயோனுக்காக, பாருங்கள், சகேரியா 8 2 5. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரமான வைராக்கியம் கொண்டீங்க சேனை கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பரிசுத்தம் பர்வதம் என்றும் அழைக்கப்படும். பரிசுத்த பர்வதமின் சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும்
அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் திரும்பவும் அப்ப முந்தின நாட்களில் இருந்தது போல திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் வயதானவர்கள் கூட கர்த்தர் கொண்டு உட்கார வைப்பார். திரும்பவும் இந்த எருசலேமுக்குள்ளே கோலை பிடித்த வயதானவர்கள் கோலை வைத்துக் கொண்டு வந்து உட்காருவார்கள். நான் நம்புகிறேன் 24ஆம் வருஷத்துல முதிர்ந்தவனை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். கோல் பிடித்துக்கூடிய தள்ளாடின கிழவர்களையும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். கிழவர்களையும் கிழவிகளையும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் விளையாடுகிற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைந்திருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த 24ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஒரு நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை, ஏன்னா வயதானவர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாரையும், முதியோரை எல்லாரையும் கர்த்தர் எருசலேம் நகரம் சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அது அழைக்கப்படும். நிச்சயமாகவே இந்த எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியமாய் எழுந்தருளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் சுருக்கமாக எடுக்கிறதுனாலே சுருக்கமாய் சொல்லி பிள்ளை சரியாக 10:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அனுப்பலாம். சுருக்கமாய் ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னுடைய செய்தியை வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். தேவன் எப்படிப்பட்ட வைராக்கியத்தை நம்முடைய சபைகளில் காட்டப்படுகிறார். எப்படி வைராக்கியமான உச்சிரமான பயங்கரமான அதாவது கடினமான வைராக்கியத்தோடு இரவாக்கப்பட சபைக்குள்ளே வாக்குப்படின இந்த வைராக்கியத்தின் இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு நம்மை சபையை செயல்படுத்த செய்கிறார் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11, 12, 13. நான் என் எரிச்சலில் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11, 12, 13. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் பக்தி வைராக்கியத்தை சபைக்குள்ளே கட்டளையிடுகிறார். கசப்பான வைராக்கியம் அல்ல, எரிச்சல் நிறைந்த வைராக்கியம் அல்ல, மூர்க்கமான வைராக்கியம் அல்ல. எப்படிப்பட்ட வைராக்கியமா? பக்தி வைராக்கியத்திலே ஒரு பக்தி. வைராக்கியமா இருப்பார்கள். நான் பேச மாட்டேன், திரும்ப மாட்டேன், வர மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று அந்த வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. கசப்பான வைராக்கியம் தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, அது இஸ்ரவேல் சபைக்குள்ளே ஆரோனின் குமாரருக்குள்ளே எப்படிப்பட்ட வைராக்கியத்தை கண்டே? பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியத்தை கண்டே காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? சமாதானத்தின் உடன்படிக்கை. எந்த சூழ்நிலையும் எங்க ஒரு சமாதானம், எப்படி ஒரு சமாதானம், எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துடுவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியத்தை விலக செய்ய சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவன்
என் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து பக்தி வைராக்கியத்தை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்போ பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொல்றார் சமாதான உடன்படிக்கை. அதுக்கப்புறம் என்ன உடன்படிக்கையா? நித்திய உடன்படிக்கை. அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். கர்த்தர் பக்தி வை கர்த்தருக்காக என்ன வந்தாலும் நான் பக்தியை விட்டு விலகவே மாட்டேன். நீ பக்தியாய் வாழ்வாயானால் கர்த்தருக்கு ஒரு நன்மை செய்வார். இந்த பக்தி வைராக்கியம் நமக்கு கொண்டு வருகிறது பார்த்தீங்களா? சமாதானத்தின் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இன்னொன்று பாருங்கள், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ என்னோட கூட வந்து 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். நீ சொல்லணும் மற்றவற்ற என்கிட்ட அப்பா என்னோட வந்து பார், கர்த்தருக்காக எப்படி இருக்கிறேன், பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் பார் என்றால் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். கவனித்தீங்களா? சவால் விடுறாங்க. உன் பக்தி வைராக்கியம் மற்றவருக்கு தெரியணும். அவர்களோடு ஒத்து போய்விடக்கூடாது. ஊரோடு ஒத்து போவது நல்லதல்ல. ஆனா நீ கூப்பிடு, என்னை வந்து பார், என் சபையை வந்து பார், என் வீட்டில் வந்து பார், என் ஸ்கூல்ல வந்து பார். என்னுடைய பக்தி வைராக்கியத்தை. எகு அவன் சாதாரண ராஜாவத்தில் பிறந்தவன் அல்ல, ராஜவம்சத்தில் பிறந்தவன் அல்ல. எகு அந்த சரித்திரம் சொல்கிறது, ஒரு வேலைக்காரனுடைய வயிற்றில் பிறந்தவன் தான் அந்த எகு. எகுடைய பக்தி வைராக்கியம் ராஜாக்கள் எல்லாம் கீழே தள்ளிட்டு எகுவை ராஜாவாக, நியாயாதிபதியாக, எல்லாரையும் ஆளக்கூடிய ஆளு பிரபுவாக வைத்தார். காரணம் தெரியுமா? அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட வைராக்கியம், பக்தி வைராக்கியம். தேவ பிள்ளைகளே, நீ இயேசு கிறிஸ்து நேசித்திருக்கிறபடினாலே நீ எத்தனையோ சந்தர்ப்பத்திலே வழிவிலகி போனாலும் அவன் கூடவே இருக்கிறார். இந்த வாழ்ந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்த்து அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உனக்கு சமாதான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. நீ பக்தி வைராக்கியமால் எனக்காக நீ வாழ போறபடியினாலே இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தே தெரியாது. இன்றிலிருந்து உன் கரத்தை நான் பிடிக்கிறேன். பக்தி வைராக்கியத்தோடு நீ வாழ்வாயானால் உனக்கு 2 நன்மை செய்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் வந்ததினாலே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு, பக்தி வைராக்கியத்தை அவன் கண்டு, அவள் கண்டு, அந்த குடும்பம் கண்டு, உனக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆறுதல் அடைந்து அதிக சந்தோஷம். உனக்குள் இருக்கிற பக்தி வைராக்கியம் உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு எல்லாருக்கும் ஆறுதலையும் அதிக சந்தோஷத்தை எதை கொடுக்குமா? ஆறுதலையும் எது? பக்தி வைராக்கியம். நம்ம சபைக்குள்ளே கர்த்தர் பக்தி வைராக்கியத்தை விதைத்திருக்கிறார். அந்த பக்தி வைராக்கியம்
ஆறுதலையும் அதிக சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, அதிக சந்தோஷம். இரண்டாவது 2 ராஜாக்கள், நான் இப்போது மறந்துகிறேன், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். காணிக்கைக்காக சார் ராஜேந்திரன் பாடல் பாடுவார், காணிக்கைக்காக தம்பி லூயிஸ் ஜெபம் பண்ணுவார். திருவிருந்த நேரத்திலே வேத வாசிப்பை தம்பி கிஷோர்குமார் அவர்கள் 1 Corinthians 16 வாசிக்க கேட்கலாம். நான் மறந்துட்டாலும் தயவு செய்து நீங்கள் என்ன செய்தியோ நீங்கள் எழுத சொல்லும். நேற்று முகேஷை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபிக்கணும்னு நினைச்சேன். அவளுக்கிட்ட தம்பி கூட என்கிட்ட மை கட்டது நிற்கிற படுத்து நான் கவனிக்காம நம்முடைய கர்த்தர் இயேசுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். நான் இதெல்லாம் வேணும்னு நான் பண்ணல, கர்த்தர் எல்லாத்தையும் அறிவான். சில பேர் காயப்படுத்துவதை நான் பண்ணல, என்னையும் அறியாமல் சிலது மறதி வருது. ஆனால் கர்த்தரை மறக்க வைக்கிறான் சில வழி. அதனால இப்ப சொல்லிவிடுகிறேன், பார்த்துக்கொள்ள. இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 30-31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யும்? சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். யாருடைய வைராக்கியம்? பக்தி வைராக்கியம் இதை செய்யும். இரண்டாவது, கர்த்தரின் வைராக்கியம் எதை செய்யுமா? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனி இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. நீ ரகசியமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் வெளியேறமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். நீ ஜெபிக்கிறதை யாருமே பார்க்கலையே, எப்படி உன்னால கனி கொடுக்க முடியுது? கீழே நீ ஜெபிக்கிற அந்த வேர் பற்றி மேலே நீ கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் மாற்றத்தை. இது எது செய்கிறென்றால் கர்த்தரின் வைராக்கியம். இந்த கர்த்தரின் வைராக்கியத்தை குறித்து இதே வசனம் எப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். ஏசாயா 37 அதிகாரம் 31-32. ஏசாயா 37 யூதா வம்சத்தாரில் 37 அதிகாரம் 31-32. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மறுபடியும் முதல்ல கனி கொடுத்திருந்தார்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். தப்பினவர்கள், பாவத்துக்கு தப்பினவர்கள், போராட்டங்களுக்கு தப்பினவர்கள், எல்லா தப்பினவர்கள் சீயோன் மலையிலே புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அப்போ கர்த்தரின் வைராக்கியம் நம்மளை மேலே கனி கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்றி விடுவார். ஆனா கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா 26 அதிகாரம் 11-12 பாருங்கள். கர்த்தாவே, ஏசாயா 26 அதிகாரம் 11-12. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது. ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். அதை காணல. கர்த்தரின் கை எருசலேமுக்குள்ளே ஓங்கி இருக்கிறது. உன் வேலை ஸ்தலத்திலேயும் ஒரு கை மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தருடைய பிரசனம் தலைமை இருந்தே இருக்குது. ஓங்கி இருக்கிறது. அவர்களும் காணவில்லை. ஓங்கி இருக்கிறது. ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். நீர் உம்முடைய வைராக்கியம், கர்த்தரின் வயது கொண்டு
வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். சத்துருக்களை பட்சிக்குமா? உன்னை உன்னை தொட பார்க்கறான் பத்தியா, உனக்கு கொடுக்கறான் பத்தியா, நீ இது சாப்பிடு சொல்றான் பத்தியா, இது செய்யலாம் பரவாயில்லை சொல்றான் பத்தியா, அவனை கர்த்தரின் வைராக்கியம் பட்சிக்கும். ஒரு பாவம் அறியாது இருந்த உடனே பாவத்துக்குள் தள்ளி திரும்ப திரும்ப பாவத்துக்குள் அழுத்துகிற அந்த சத்துருக்களை கர்த்தருடைய வைராக்கியம் அக்கினி புறப்பட்டு போய் பாவத்தை செய்து கொடுக்கிற கர்த்தரை அழிக்கும், பட்சிக்கும். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எனக்கு என்ன கட்டளையிடுவீர்? இந்த கர்த்தரின் வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்தில் ஒரே கொந்தளிப்பு, ஒரே போராட்டம். ஆனால் ஒரு சமாதானத்தை இந்த வைராக்கியம் உள்ளத்தில் வைக்கும். இங்க பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு இந்நாள் முதற்கொண்டு, இது முதற்கொண்டு, இன்றையிலிருந்து அவர் நியாயத்தை நீதியும் நிலைப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது எதை செய்யுமா? பெருக்கத்தையும் சமாதானத்தையும் கர்த்தரின் வைராக்கியம் செய்யும். எதை செய்யுமா? பெருக்க வாழ்க்கையிலே, இரண்டாவது சமாதானத்தையும். நீ நல்ல பழுகி பெருகுவாய், பூத்து குலுகுவாய். உன்னை பெருக்கத்தை எந்த சக்தியாலும் தடை பண்ண முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ நாளுக்கு நாள் உன்னை பெருகவே, உன்னை பெருக பண்ணு. நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வசனம் சொல்கிறது. வாசித்திருக்கிறீங்களா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே. எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. போய் சொல்லுமா கர்த்தருடைய வைராக்கியம்? கர்த்தருடைய வைராக்கியம் போய் சொல்லுமா? மகனே, மகளே, உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எப்படி செய்வாரா? பெருகவே பெருக பண்ண என்றார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று. உன்னை பெருகவும் சமாதானம் கொடுக்க நான் கர்த்தரின் வைராக்கியம் கிரியை. பக்தி வைராக்கியம் ஆறுதலையும் அதிக சந்தோஷத்தையும் கொண்டு வரும். கர்த்தரின் வைராக்கியம் பெருக்கத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். மூன்றாவது, கொஞ்சம் உள்ளமா பாப்பா வெளியே குழந்தை வச்சு நிற்கிது, மாமா படி மேலே உட்கார், மேலே உட்கார், இடம் இருக்கு பாரு, இடம் உள்ள இருக்கு, வந்து உட்கார். மூன்றாவதா, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6 எப்படி தெரியுமா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். கவனியுங்கள், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. நேச வைராக்கியம், வைராக்கியம் இது நேச வைராக்கியம், பக்தி வைராக்கியம், கர்த்தரின் வைராக்கியம், நேச வைராக்கியம். ஆண்டவருடைய வைராக்கியத்தை பார்த்தீங்களா?
இப்படி அடமொழி போல வசனத்துல எதுவோ வாசித்துக் கொண்டிருந்தோம், எப்படியோ. ஆனா இப்ப வேதத்திலே நம்ம வாசிக்க ஆழத்திலே கர்த்தரை கொண்டு போகிறார். ஆழமான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். நேச வைராக்கியம். இந்த நேசம் என்று சொல்லும்போது அது அன்பை தானே காண்பிக்கிறது. சபைக்குள்ளே ஒரு நேசத்தை அப்படியே நேச வைராக்கியம் அப்படியே அதை வாசித்து முடிச்சிருப்பா. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நேச தழல், நேச வைராக்கியம், அந்த நேசத்துக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. பாடல்கார் அடிக்கடி சில சகோதரர் கூட பாட, சில மகள் கூட பாடுகிறார் ஈவினிங் சர்வீஸோட. ஏன் நம்ம நினைப்பாவே இருக்கிறார். உன் நினைப்பாவே இருக்கிற மகளே, என் நினைப்பாவே இருக்கிறவரே, வானம் போல மனசு, இந்த பூமி போல அந்த சிறுசு, இந்த அன்பை நினைச்சா ஆச்சரியமா இருக்கிறது. அப்படி அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுத்தா அந்த வானத்தை போல உங்க மனசு அக்கி, அப்படி நேசம் வைராக்கியம் நம்ம எடுத்துக்கொண்டே. இந்த நேச வைராக்கியை குறித்து ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17-18 பாருங்கள். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17-18. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். எப்படி வைராக்கியத்தை? சால்வை ஒரு நேசத்தை நம்ம மேல ஒரு துணியை போல் நம்மளோட துணியை விட்டு பிரிக்க முடியாத போல நேச வைராக்கியத்தை போல சால்வை போட்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். எதுக்கு தக்கதாக? உன் கண்ணீருக்கு, உன் பெருமூச்சுக்கு, நீ ஓடிய ஓட்டத்துக்கு, நீ பிரயாசத்துக்கு. தேவ பிள்ளைகள், இந்த எவ்வளோ தூரத்திலிருந்து நீங்கள் பிரயாசம் எடுத்து வருகிறீர்கள். ஒரு நாள் லீவு அதை விட்டுட்டு ஓடி வருகிறீர்களே, இவை பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பலன் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும். நாம் விட்ட கண்ணீர், பெருமூச்சு, பட்ட பாடுகள், பிரயாசத்து ஓடி வந்தது எல்லாற்றையும் கர்த்தர் பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறவராய். பிரதிபலனை கொடுக்க வல்லவர். உன் கிரியைகளுக்கு நான் உண்டா, உன் கிரிக்கு தக்க பலன் உண்டு. முடிஞ்சிச்சு. அப்ப பலன், இந்த பலன் நேச வைராக்கியம் பலனை மாத்திரமல்ல. 63ஆம் அதிகாரம் ஏசாயா 15-16. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி. ஏசாயா 63:15-16. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும், உம்முடைய கர்த்தரின் வைராக்கியம், நேச வைராக்கியம், பக்தி வைராக்கியம், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? எனக்கு முடியாது. ஏன் உம்முடைய வைராக்கியம் எங்கே? இந்த வல்லமை எங்கே? இந்த மகத்துவம் எங்கே? நீ அடக்கிக் கொண்டீரா எனக்கு முன்பாக? ஏன் எனக்கு அதை செய்யாமல் இருக்கிறீர்? ஏசியா தீர்க்கதரிசி கேட்கிறார், இந்த வைராக்கியம் எங்கே? அடக்கினீரா? நேச வைராக்கியம் எங்கே? வல்லமை எங்கே? வல்லமையின் ஆண்டு, போஷிக்கிற ஆண்டு, வைராக்கிய ஆண்டு சொன்னீரே, நீ அடக்கிக் கொண்டிருக்க, ஏன் இதெல்லாமல் இருக்கிறீர்? நிச்சயமாகவே இந்த ஆண்டு தேவன் எழுந்தருளுவார். வைராக்கியத்தோடு எழுந்தருளுவார். வைராக்கியமா நீ வருங்காலத்தை காண்பீர்கள். நீ வாசித்து பாருங்கள். யோவே 2ஆம் அதிகாரம் 18-19.
அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு யோவேல் 2:18-19. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், வைராக்கியம் சொல்லுது, நேச வைராக்கியம், இனி உங்களை இந்த புறஜாதி மக்கள் எங்க இருந்தார் ஆண்டவர், என்ன செய்யல, என்ன வல்லவன், ஏதோ தேவன் செய்யல, ஏன் செய்யல, எதுக்கு செய்யல, கேள்வி கேட்காத அளவுக்கு இனி புறஜாதிக்குள்ளே உங்களை நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அதில் என்ன செய்வீர்களா? திருப்தி ஆவீர்கள். நேச வைராக்கியம் பலனையும் திருப்தியை கொண்டு நீ விடுகிற கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு திருப்தி, எங்க போன ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை. திராட்சரசத்தினாலும் எண்ணெயினாலும் உன்னை திருப்தியாக்குவேன் என்று வைராக்கியம் உள்ள நேச வைராக்கியம் நமக்கு சொல்லும். நேச வைராக்கியம் பலனையும் திருப்தியையும் கொள்ளும். நான்காவது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும், அப்போஸ்தலர் 18:5. மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, என்ன வைராக்கியம்? ஆவியில் வைராக்கியம், ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருசாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது, கவனியுங்கள், ஆவியிலே வைராக்கியம். கர்த்தர் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குள்ளே வைராக்கியமா வாழ்ந்து காட்டணும். என்ன வந்தாலும் என்னை அசைக்கவே முடியாது. நம்ம சொல்லணும், எது வரட்டும் என்னை அசைக்கின்ற. அவர் அழகா சொல்றார் பாருங்க பவுல். அது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, மிகுந்த வைராக்கியம், ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா மாம்சத்தை பார்த்துட்டு தானே வந்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தானே வந்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்துட்டோம் ஆண்டவர் கிட்ட. இன்னுமா திரும்ப 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 அவசரம் சொல்கிறது ஆவியிலே வைராக்கியம். அப்படின்னால் ஆவியின் வைராக்கியம், இந்த ஆவியின் வைராக்கியம் கொடுக்கிற நன்மை சீக்கிரமா சொல்லி பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13-14. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதியாராகிய உங்களுடனே. ரோமர் 11ஆம் அதிகாரம் 13-14. புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அப்போ ரட்சிப்பும் மேன்மையும் இந்த ஆவின் வைரத்திலே உன்னை கொண்டு உன் குடும்பத்தையே ரட்சிப்பான். உன் குடும்பத்துக்கு நீதான், நீ இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் ஆட்டை விட்டு விலகவே விலகாது. நீதான் அவர்கள் கொண்டு வருகிற. அப்படி பாக்கி உன் தலைவர் இருக்குது, உன் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிற, உன் ஜனத்தை கொண்டு வந்திருக்கிற, உன் தாய் தவறை கொண்டு வந்திருக்கிற, உன் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிற, உன் புருஷனை கொண்டு வந்திருக்கிற, உன் கூட கொண்ட பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிற. அந்த மேன்மையும் இந்த ரட்சிப்பும் இந்த அக்கினி ஆவியின் வைராக்கியத்தில் உண்டு. கடைசியா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, 2 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன வைராக்கியம்? தேவ வைராக்கியம். தேவ வைராக்கியமாகிய தேவ வைராக்கியம், பக்தி வைராக்கியம், கர்த்தரின் வைராக்கியம், நேச வைராக்கியம், ஆவியின் வைராக்கியம், தேவ வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் நமக்கு போதும். வேற எந்த வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. இது இருந்தா போதும். இந்த தேவ வைராக்கியம் கொடுக்கிற ஆசிரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5-6. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5-6. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. என்ன அளிக்கிறார்? நமக்கு அதிகமான கிருபை. இந்த தேவ வைராக்கியம் கிருபை கொடுக்கலாம். கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை மேல் கிருபை, சாதாரண கிருபை அல்ல, கிருபை மேல் கிருபை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14-15. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கிருபையினாலே கிருபையும் பிரித்தெடுக்கும். உன்னை கர்த்தருக்கு என்னை பிரித்து வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். கிருபை உனக்கு சாதாரண கொடுக்கவில்லை. கர்த்தரே உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பாடுவதற்கு கிருபை, ஜெபிப்பதற்கு கிருபை, வேதவாசல் கிருபை, ஆராதனை நடத்துவதற்கு கிருபை, கீபோர்டு வாசல் கிருபை, கிட்டார் வாசல் கிருபை, பேட் வாசிக்க கிருபை, பேட் வாசிக்க கிருபை, ஜாலடிக்க கிருபை, எல்லா கிருபை மேல கிருபை. யார் கொடுத்திருந்தால் கிருபை கொடுத்து உன்னை பிரித்தெடுத்தார். அன்பின் தெய்வம் நன்றியோடு சோதரிக்கிறோம். இதா குமாரி பரிசுத்தாவின் நாமத்திலே எருசலேம் சபை மீது பக்தி வைராக்கியத்தை நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தரின் வைராக்கியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். நேச வைராக்கியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆவின் வைராக்கியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். தேவ வைராக்கியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சிறு பிள்ளை ஊழியத்தை செய்ய போகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க கிருபை செய்யும். நாமத்தை பயன்படுத்திக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சிறு பிள்ளைகளை